நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். खट्वांगात् दीर्घबाहुश्च रघुस्तस्मात् पृथुश्रवाः अजस्ततो महाराजः तस्मात् दशरथः अभवत्. खट्वांगन பிறந்தார், தீர்க்கபாகு பிறந்தார், ரகு பிறந்தார், அஜமகாராஜா பிறந்தார், தசரதன் பிறந்தான். இறுதியாய் தசரதனுக்கு ராமச்சந்திரன் அவதரித்தார். ராமன் கதை என்னங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப நன்னாவே தெரியும். 4 பிள்ளைகளை பெற்று மணிமணியான ரத்தனமாக பிள்ளைகளை பெற்று 14 வருஷங்கள் காட்டிலே கழிந்து திரும்ப நாட்டை வந்து ஆண்டார். மொத்தம் 11,000 வருஷங்கள் ராமச்சந்திரன் பூமண்டலத்தை ஆண்டார். சீதா 1000வது வருஷம் முடிஞ்ச உடனே புறப்பட்டு வைகுந்தத்துக்கு ஏகினாள். ராமனுடைய குமாரர்கள் லவனும் குஷனும் அவர்களை கொண்டு ராமன் மேலே ஆண்டார்னு பார்த்தோம். நேற்றுக்கே சொன்னா போலே நல்ல வேளை முழு கதை இவர் இங்கே சொல்லவே இல்லை. ஏ பரீட்சித்தே உனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருந்தால் வால்மீகி ராமாயணத்தை படிச்சுக்கோ என்ன அப்போவே சொல்லிட்டார். அந்த ஸ்லோகத்தை மட்டும் வாசிடுறேன். தஸ்ய அனுச்சரிதம் ராஜன் ரிஷிபிஸ் தத்துவதரிசிபிகி ஸ்ருதம் ஹி வர்ணிதம் பூரி त्वया சீதா பதே முகு குருவர்த்தே தியக்தராஜ்யா व्यचर्द अनुवनं पद्मपद्भ्यां प्रियायाः पाणिस्पर्शाक्षमाभ्यां मृजितपथरुजो यो हरीन्द्रानुजाभ्यां वैरूप्याच्चूर्पणाख्याः प्रियविरह रुषा आरोपितभ्रूविजृम्भ त्रस्ताब्धिर्बद्धसेतुः खलदवदहनः கோசலேந்திரோவதான்னः. ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்கிறார். பெருமானுக்கு பரத்தம் உண்டு, அதாவது மேன்மை உண்டு, அதே சமயத்தில் எளிமை உண்டு, சௌலபியம் உண்டு. ராமன்னு சொன்னாலே பரத்தம் சௌலபியம் ரெண்டும் உண்டாம். எங்கே கண்டு கொண்டோம்னால் அவர் மேன்மை பளிச்சுன்னு தெரிஞ்ச இடம். தன்னை எவ்வளோ தூரம் மனுஷன்னு தான் ராமன் காட்டிக்கு பார்த்தார். ஆனால் எத்தனை மறைச்சி வச்சாலும் தண்ணீர் பீரிட்டு வெளியில் வரும் பாருங்க. இப்போ ஒரு இடத்துல நல்ல கஸ்தூரி மனம், கஸ்தூரி ஒரு இடத்துல மறைத்து வச்சுட்டு இங்கே கஸ்தூரியே இல்லைன்னு நான் கையடித்து சத்தியம் பண்ணுறேன் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட மாட்டீங்களா? கஸ்தூரியை வச்சுட்டு இல்லைன்னு சொன்னதுக்காக தெரியாது படுமா? ஒன்றும் வேண்டாம், துளசி நாற்றத்துழாய்மொழி நாராயணன் ஆண்டாருடைய பாசனம். துளசி ஒரு இடத்துல இருந்தாலே நான் சத்தியம் பண்ணாலும் அது இருக்குங்கிறத காட்டி கொடுத்துரும். இங்கே துளசி இல்லேன்னு நான் சொன்னால் கூட இருக்குன்னு மனம் காட்டி கொடுக்கும் அல்லவா? அதே போலத்தான் இங்கேயும் தெரிவிக்கிறார் பகவான். எத்தனையோ தன்னை மறைச்சிக்க பார்த்தாலும் பரத்தம் மேன்மை பீரிட்டு கொள்ளுகிறது. எங்கே கண்டோம்? பெருமானுடைய எளிமைக்கு 3 இடத்தை சொல்லிடுவா. கங்கா கூலத்திலே, பம்பா தீரத்திலே, கடற்கரையிலே, குஹனோடும் சுக்ரீவனோடும் விபீஷணனோடும் தோழன்னு சொல்லி கொண்டான் அல்லவா? கங்கைக்கரையில் குஹப்பெருமான தம்பின்னு சொல்லிட்டார், தோழன்னு சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் பம்பா சரஸ் கிஷ்கிந்தேல இருக்குது. துங்கபத்ரா நதி குறையோன்னு ரொம்ப ஆச்சரியமான இடம். கர்நாடகத்தில் ஹம்பி ஹாஸ்பெட்டுன்னு சொல்கிறோம் இல்லையோ, அதுக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் குரக்கின தரசனான சுக்ரீவனுடைய தோழமை கொண்டான், அடுத்த தம்பின்னு பிரகடனப்படுத்தினார். கடற்கரையில் திருப்புல்லாணி ராமேஸ்வர கரையிலே விபீஷணனை தோழன்னு சொல்லி தம்பின்னு அறிவித்தான். நின்னொடும் ஐவரானோம் பின்பு குன்னு சூழ்வான் மகனொடும் அறுவரானோம் அகனவர் காதல் ஐய நின்னொடும் எழுவரானோம் என்று கம்பராமாயணத்தில் தெரிவிக்கிறார். யாரானு இவாளெல்லாம் பார்த்து தம்பின்னு சொல்லிப்பாளா? ஒரு வேடர் ஜாத்தியில் பிறந்தவனை தம்பின்னு சொல்லுவாளா? குரங்க போய் தம்பின்னு சொல்லிப்பாளா? கைப்பிடித்த பத்னி மகாலட்சுமி சீதை, அவளை பிரித்த ராவணனுடைய தம்பியை போய் தம்பின்னு ஏற்றுக்கொள்வார்களா? இதெல்லாம் ராமனுடைய எளிமைக்கு அத்தாட்சி. அதே ராமனுடைய பெருமை எங்கே கொண்டோம்னால், ஒரு குரங்க வச்சுருந்து சேத்து கட்டி எங்கேயாரும் பார்த்துருக்கீங்களா? குரங்க வச்சுன்னு ஒரு காரியம் பண்ண முடியாது. அதுங்கிட்ட பூமாலை கொடுத்தோம்னா பிச்சு போட்டுடும். எதை பண்ணாலும் வடநாட்டில் யாத்திரை போகிறோமே, அயோத்தியிலேருந்து ராமன் சம்பந்தப்பட்ட எந்த இடத்துக்கு போனாலும் குரங்கு இல்லாமல் இருக்காது. நம்மக்கிட்ட முதல்ல வந்து அது வார்த்தாலாபம் பேசி பார்க்கும். நம்ம நட்பனாக ஏற்றுக்கலாமா எப்படி என்னான்னு கிட்டக்க வந்து கொஞ்சம் முகத்தெல்லாம் கிழிச்சு பார்க்கும். அதுக்கு நம்ம திரும்ப ஏதானு மட்டும் சமிங்கை கொடுத்தோம், சரி நம்பளவர் தான் இவர் அப்படிங்கிறது உடனே தெரிஞ்சுவிட்டா மேல் விழுந்து பிடுங்கி என்னென்ன உண்டோ பண்ணிவிடும். ஆனால் அது என்ன சேட்டை பண்ணுறதுக்கு நம்ம திரும்ப முகம் கொடுத்தாது இருந்தோம், இவன் வெறும் மனுஷன் பிரயோஜனமே இல்லை அப்படின்னு நம்மளை விட்டுட்டு போடும். இப்போ நாம் அதோட சேரணுமா இல்லை மனுஷனாகவே நாம் இருந்திருக்கணுமா அப்படின்னு நாம் தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா குரங்குன்னு சொன்னாலே சபல சித்தம். ஒரு நிமிஷம் இருக்கிறாப்பில் அடுத்த நிமிஷம் இருக்காது. வேணும்னா நம்ம எதானு தூக்கி போட்டோன்னா அதுவும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுரும். எத்தனை கொடுனாலும் கொடுக்காது. யாத்திரை போயிருக்கிறச்சு அவாவா என்னென்னமோ எடுத்துன்னு வருவா, பார்த்து ஜாக்கிரதையாக கொண்டு போடும். கண்ணாடி வச்சுருந்தா போச்சு. அதுக்கு எல்லாமே ஒருவேளை கண் வைத்தர் இல்லை, கண்ணாடி போடுறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் அங்கே போகிறச்சே அதுதான் தோணும். இது எதுக்கு கண்ணாடியை பார்த்து பிடிங்கின்னு போகிறதுன்னா,
அதுக்கு என்ன கண்ணோயோ பார்க்கறதுக்கு ஆள் இல்லையோ என்னமோ, இன்னொன்று அதுக்கு ராமனை நன்னா பார்க்கணும்னு கண்ணாடி எடுத்துன்னு போடுறதோ என்னமோ. ஏன்னா எல்லாமே ஆஞ்சநேயருடைய வம்சம்தான். எங்கே ராமன் இருந்தாலும் அங்கே ஆஞ்சநேயர் தான், எங்கே ஹனுமான் இருந்தாலும் அங்கே குரங்கு தான். ஒரு குரங்கு கூட்டத்துக்கே பெருமை சேர்த்தான் ராமன். அதுகளை கொண்டு சேது கட்டினது ஆச்சரியம் இல்லை. அந்த குரங்கை தூதனாக அனுப்பித்து ஹனுமான் சொன்னபடிக்கு தான் என்னை எப்பேற்பட்டவரை தன் தம்பியாக ஏற்றுருக்கார் பெருமாள். அது 2வது இடத்துல பார்த்தோம். அப்போ பெருமை என்ன? சபல சித்தங்களான குரங்குகளை கொண்டு சேது அணை கட்டினார் அல்லவா, அது பெருமாளுடைய பரத்வத்துக்கு அத்தாட்சி. இன்னொரு இடம், யாருக்குமே எங்கே வழின்னே தெரியாது வைகுந்தம் போகிறதுக்கு. ஒரு கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஜட்டாயுங்கிற கழுகரசனுக்கு மோட்சம் கொடுத்தாரோ இல்லையா. ராமன் மனுஷனாக இருந்தால் சட்டுன்னு வைகுந்தமாக கொடுத்துட முடியும். மயாத்தம் சமனுஜாதா கச்சலோகான் அனுத்தமான். கழுகரசன் அடிபட்டு சிறகுகளில் ரத்தம் பெருக கிடக்கிறார். ஓடி வந்த ராமன் வனமருவு வைதேகி பிரியலுத்து தளர்வெய்தி சடாயுவ வைகுந்த தேத்தி என்று குலசேகராழ்வாருடைய பாசனம். வைதேகியை பிரிந்தான். தேடின் வர சமயத்தில் சடாயுவை கண்டு எடுத்து மடியில் வச்சுட்டு, உமக்காய் இந்த நிலைமை, நம்முடைய பெரியப்பாவை போல உம்மை நாம் மதித்திருந்தோம், தசரதனை இழந்தோம்னா உம்மை வேற இழந்துட்டேனே, அழுதான் ராமன். ஜட்டாயு ராமனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி, ராமா இங்கே நேரம் போக்காதே, இது போகிற சரீரம், அதோ ராவணன் தூக்கிட்டு போயிருக்கான், உன்னிடத்திலிருந்து விலக்கப்பட்ட சீதையை போய் தேடிக்கொண்டு வா. அந்த சமயத்துக்கு சடக்கென ராமன் முடிவெடுத்து, எந்தெந்த யோகிகள் ரிஷிகள் கூட பார்க்காத வைகுந்தம் உண்டோ உமக்கதன் கொடுக்கிறேன், எடுத்துக்கொண்டு போம் என்று தானே வழி அனுப்பி வைகுந்தத்தை கொடுத்தார். மனுஷன் செய்யக்கூடிய காரியமா? எத்தனை மறைச்சு வச்சிருந்தாலும் பெருமை பரம்பொருள்ங்கிறது பீரிட்டு சொல்லியோ. 2வது இடம். இன்னும் 3வது இடம் பார்த்தோம்னால், இக்கரையிலேயே விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டார். அபிஷிச்ச லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருதகிருத்தியஸ்ததாராமஹா விஜ்வரஹா பிரமுமோத. ஹா, வால்மீகி ரொம்ப ஆச்சரியப்படுறார். இக்கரையிலேருந்து அக்கறை போவே இல்லை, சேது கட்டவே இல்லை. ராவணன் பலசாலியா இல்லையா தெரியாது, எத்தனை நாள் சண்டேன்னு இன்னும் ஒன்று திட்டமே போடலை, ஒன்றுமே தெரியாது விபீஷணனுக்கு. இக்கரை நம்ம தேசத்திலேயே நீ தான் லங்கை அரசுக்கு பட்டாபிஷிக்தன், நீ தான் இனிமே அரசன்னு கட்டுவிட்டார். விபீஷணனுக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்படி இந்த ராமன் அங்கே போகிறதுக்கு இன்னும் வழி கூட தெரியலையேன்னா, தெரியும், அதான் பண்ணிவிட்டார். அப்போ இக்கரையில் பட்டாபிஷேகம் பண்ணினதுலேருந்தே இவனே பரதேவத்தைங்கிறத புரிஞ்சுனுடுறோம். ஒரு 3 இடம் விண்ணப்பிச்சேன் சௌலபியம் எளிமைக்கு, வேறொரு 3 இடம் சொன்னேன் பெருமானுடைய மேன்மைக்கு. பரத்வமும் சௌலபியமும் கலந்த ஒரு பசுங்கூட்டம்தான் ராமன். கூட ஒன்று சேர்த்து விடலாமா? அழகு அழகு அழகு. ராமச்சந்திரன்னு சொன்னாலே இதை ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லலாம். சீதை ஹனுமானிடத்தில் கேட்குறா, கீதிருஷம் தஸ்ஸ சம்ஸ்தானம் ரூபம் ராமஸ்ஸ கீதிருஷம் கதம் ஊரு கதம் பாகு. வால்மீகி ராமாயண ஸ்லோகமே ரத்தனமான ஸ்லோகங்கள். ஒத்தொத்தரும் ஒரு சர்க்கமான ஒரு நாளை படிக்கணும், 10 ஸ்லோகமான படிக்க வேண்டும். யாவத் ஸ்தாஸ்யந்தி கிரையா சரிதஷ்ச மகீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யதி. கங்கை எது வரைக்கும் இருக்குமோ, சூரிய சந்திரர்கள் எது வரைக்கும் இருப்பார்களோ, பிரம்மா வால்மீகிக்கு வரம் கொடுக்குறார், அது வரைக்கும் உம்ம பெருமை இருக்கும். என்னி வரைக்கும் ராமாயணமோ அது வரைக்கும் புகழ், என்னி வரைக்கும் நீரோ அது வரைக்கும் ராமாயணத்தின் புகழ். இந்த தேசத்தில் ராமாயணம் இருக்கிற வரைக்கும் தர்மம் ஒரு நாளும் மடிந்து போகாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராமச்சந்திரன் அத்தனை பேருக்கும் பிரபு ஒல்லியோ. யாரை கேட்டாலும் ராமன்னா தலை வணங்காதவர்கள் உண்டா? ராமன்னா நேர்மைக்கு பிரதீகா, நேர்மைக்கே ஒரு எடுத்துக்காட்டாக எழுந்துள்ளி இருந்தாரோ இல்லையோ. அப்போ பரத்வம் சௌலபியம், மேன்மை எளிமை போராது, சௌந்தர்யம், என்ன அழகு. ஹனுமானிடத்தில் சீத்தை கேட்குறா, என்ன என் ராமனை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லியே நீ தூத்தன்னு சொல்லிக்கிறியே, அடையாளம் சொல்லு. ராமன் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பார், எப்படி பேசுவார்? தலையில் கை வச்சுன்னு ஆஞ்சநேய சுவாமி உட்கார்ந்து விட்டார். சீதே, என்ன வியாக்கரணம் பேசினா 9 வியாக்கரணம் பேசியிருப்பேன், சங்கீத சாஸ்திரம் பேசுன்னு சொன்னால் எத்தனை நாள் வேணால் பேசியிருப்பேன், நாடக சாஸ்திரம் பேச சொன்னால் பேசுவேன், மீமாம்சை பேசுவேன், தர்க்கம் பேசுவேன், என்ன வேணால் பேசுவேன். ஆனால் ராமனுடைய அழகென்னான்னு ஒரு வார்த்தை நீ கேட்டுட்டப்பார். நான் எந்த சொல்லை எடுத்து பேசுறதுன்னே தெரியாமல் திணறி போய் உட்கார்ந்துட்டேன். இதை கம்பர் தெரிவிக்கிறார். படியெடுத்துரைத்து காட்டும் படித்தன்று அவன் படிவம். ராமனுடைய படிவம், ராமனுடைய வடிவம் இன்ன சொல்ல எடுத்து விளக்க முடியாதான். தாமரையை போன்ற கண்கள்னு சொல்ல போனால் மற்ற எல்லா பூக்களும் கோவிச்சுன்னு வந்துருமா. ஏன் எங்களெல்லாம் உதாரணமாக சொல்லக்கூடாதா? தாமரைக்கு தான் அந்த பெருமை கிடைக்கணுமா என்ன அது சொல்லுமா? உலக்கையை போன்ற நீண்டு கொழுத்திருக்கிற திருக்கைகள்னு சொன்னால் தூண்கள்லாம் சண்டைக்கு வந்துருமா. ஏன் எங்களை போல இருக்கிற கைகள்னு சொல்லக்கூடாதா? என்னை எதை சொன்னாலும் மற்றொன்று சண்டைக்கு வரும் நாள். என்னால் ராமனை பற்றி பேச முடியாது தேவி, ஆனாலும் நீ கேட்குறேங்கிறதுக்காக சொல்லுகிறேன். ராமஹா கமலபத்ராட்சா சர்வசத்வ மனோகரா. அழகன் அழகன், தாமரை கண்ணன், திருவடி தொடக்கமாக திருவடியீராக தனியும் அழகு.
அப்போ ராமனால் மேன்மை, அழகு, எளிமை இந்த மூணும் சேர்ந்த பசுங்கூட்டம் ராமச்சந்திரன் நாட்டை ஆண்டான். 11,000 ஆண்டுகள் கழித்து தனடிச்சோதியான பரமதத்தை அடைந்தான். ராமனுடைய சரித்திரத்திலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ரொம்ப சுலபம். யாந்தின்யாய பிரவருத்தஸ்ய திரியஞ்சோபி சகாயதாம் அபந்தானஞ்சு கச்சந்தம் சோதரோபி விமுஞ்சதி. சுவாமி 24,000 ஸ்லோகம் எத்தனை நாள் படிக்கிறதுன்னா ஒரே நிமிஷத்தில் படிச்சுடலாமே. நேர் வழியில் போனால் குரங்கு கூட ஒத்தாசைக்கு வரும். தப்பான வழியில் போனால் கூட பிறந்த தம்பியே கை விட்டுட்டு போயிடுவார். இவ்வளவுதான் ராமாயணம். நேரான வழியில் போகிறோன்னு வச்சுக்கோ, குரங்கே ஒத்தாசை பண்ண போகிறது. தப்பான வழியில் போனோம்னா கூட பிறந்தவங்க கூட உதவிக்கு வரப்போகிறது இல்லை. இதை தெரிஞ்சு நேர் வழியில் நடக்கணும், தவறான வழியில் நடக்கூடாது. எத்தனை கதை சொன்னாலும் திரும்ப திரும்ப ராமாயணத்தில் இதுதானே. ராமாயணங்கிறதே சரணாகதி சாஸ்திரம். ஒரு விபீஷனுடைய சரணாகதி ஏற்றுக்கொள்ளத்தான் இத்தனை தூரம் ராமச்சந்திரன் வந்தான். அதுக்கு கிளைக்கதைகள் தான் மற்ற அத்தனையும். என்ன, நாமும் சரணாகதர்கள். வேறு புகலிடம் இல்லாமல் ராமன் திருவடிகளை பற்றுகிறோம். ராம நாமத்துக்கே ஏற்றம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். எப்போதும் 1000 நாமங்களுக்கு சமம் ராமநாமம். சங்கராச்சாரியர் ஆதிசங்கர பகவத்பாதர் அவர் ஆச்சரியமாக சொல்கிறாமா, உன்னுடைய திருநாமத்தின் பெருமை ஆருக்கு தெரியுமோ தெரியும். ஜானாதி தவ ராம நாம ருச்சிர் மகேஷா. ராமனுடைய நாம ருச்சி மகேஷனான பரமசிவனுக்கு தெரியும். பார்வதி தேவி சிவபெருமானிடத்திலே கேட்கிறாள், கேனோபாயேன லகுனா விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம் பட்டதே பண்டிதை நித்தியம் ஸ்ரோதுமிச்சாமியகம் பிரபோ. 20 நிமிஷத்தில் சஹஸ்ரநாமம் சொல்லிடலாம். நித்தியம் நம்ம கேட்டுன்னு இருக்கோம், ஆச்சரியமாக சொல்கிறாளோ இல்லையோ. ஆனால் அதில் நமக்கு சொணக்கம். இந்த 25 நிமிஷம் 1/2 மணி சொல்கிறதுக்குள்ளே இது இன்றைக்கி இல்லையா, பார்வதிக்கு நாம் எப்படி இருக்க போகிறோன்னு அன்றைக்கே தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க. அதனால தான் சிவபெருமானிடத்தே, என் குழந்தைகள் இந்த 1/2 மணி நேரம் கூட ஒதுக்க போகிறதில்லை, உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம், இந்த 1000க்கு சமமாக ஒன்றே ஒன்று இருந்தால் சொல்லிடுமே. சிவன் பார்க்குறார், 1000மே சுலபந்தானேன்னா அது தேவரி இருக்குது, இவாளுக்கு இல்லை. அதனால் நீர் வேறு ஏதான வழி சொல்லக்கூடாதான்னா சரி ராமநாமத்தை சொல்லு, அது 1000க்கும் சமம், அது ஒன்றே முக்தி அளிக்கும். மும்மசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை இம்மையே எழுமநோய்க்கும் மருந்தினை இம்மைக்கும் எழுமைக்கும் மருந்து. மும்மசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரம் ராமமந்திரம். அந்த ராமச்சந்திரன் திருநாமத்தை எப்பவும் சொல்லிட்டு இருக்கலாம். கதை எத்தனை நாளையும் சொல்லிட்டு இருக்கலாம். நீங்கள் ராமாயணம் சொல்ல கூப்பிட்டுருந்தீங்கன்னா அப்போ சொல்லியிருப்பேன். நீங்கள் கூப்பிட்டது பாகவதம் சொல்கிறதுக்கு தானே கூப்பிட்டுருக்கீள். அப்போ கிருஷ்ண வைபவம் தான் சொல்லணும். நான் எங்கேயானு இன்னும் கொஞ்சம் நேரம் ராம வைபவம் சொன்னேன், கண்ணனுடைய தொண்டர்கள்லாம் சண்டைக்கு வந்துடுவா. உண்மை எது கூப்பிட்ட உபன்யாசத்தை ஒழுங்காக பண்ணிட்டு போவோம், அதை விட்டுட்டு வேறு ஏதோ கதை சொல்கிறீங்கன்னா உபன்யாசகனுக்கு ஒரு சௌரியம். நீங்கள் கிருஷ்ணானுபவத்துக்கு ஆடி மாதம் ஆவணி மாதம் கூப்பிட்டேள், அவர் தான் தெய்வம்னு சொல்லிட்டு போடுவோம். நீங்கள் சித்திரை மாதம் பங்குனி மாதம் கொடுத்து ராமாயணம் சொல்ல சொன்னேள், அவர் தான்ண்ணா, அவரை தவிர யாரையும் திரும்பியே பார்க்காதீங்கன்னு விடுவோம். இவர் என்ன மாற்றி ரெண்டையும் கேட்டவாளாக இருந்தால் சந்தேகம் வந்துடும். இவர் தானே 6 மாதத்துக்கு முன்னாடி அப்படி வந்து சொல்லிட்டு போனார், 6 மாதம் கழிச்சு இப்படி சொல்கிறாரு. என்ன, ரெண்டும் ஒரு அனுபவம் தானே. பகவான் எத்தனையோ திருவுருவத்தை எடுத்துக்கிறார். அத்தனை அவதாரமும் ஒரே லட்சம்தான். இவனுக்கு முக்தியில் ஆசை வந்து அடைவானா? இந்த ஒரே லட்சத்தை வளர்ப்பதற்குத்தான் பெருமானுடைய அவதாரம். அந்த சரித்திரம் முடிஞ்சது. ஆனால் அந்த சரித்திரம் தெரிஞ்சுக்கணும்னாலே ராமகதையா ராமாயணத்தில்னா இல்லையே, ராமனை காட்டிலும் சீதைக்குன்னா ஏற்றம். அப்போ சீதா சரித்திரம் ஒன்றுமே கிடையாதான்னா அடுத்து வச்சுட்டார். இப்போது இக்ஷ்வாகுவுக்கு நிமி என்ன ஒரு அரசன் பிறந்தான். இக்ஷ்வாவுக்கு பல புத்திரர்கள். அவனுடைய வம்சத்தில் நிமிங்கிற ராஜா பிறந்தார். அந்த வம்சத்தில் பிறந்தவர் பற்றி தான் இப்போ நாம் கதை பார்க்க போகிறோம். அதான் சீதையினுடைய மூதாதையர்களில் ஒருத்தர் நிமியினுடைய வம்சம் சொல்கிறார். நிமிர் இக்ஷ்வாகு தனையாக வசிஷ்டம் அபிருதிர்ஜிதம் ஆரம்பிய சத்திரம் சோப்பியாக சக்கரேன பிராக்விருத்தோஸ்மி போஹோ. நிமிக்கு ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லை, அதுக்காக புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணணும்னு ஆசை. வசிஷ்டாச்சாரியரிடத்தில் போய் பண்ணி வைன்னு பிரார்த்தித்தான். அவர் சொன்னார், இந்திரனுக்கு ஏற்கனவே ஒரு யாகம் பண்ணி வச்சுக்கிறேன்னு ஒத்துருக்கேன், அது சட்டுன்னு ஒரு 500 வருஷத்தில் முடிஞ்சு போயிடும், முடிச்சுட்டு வந்து உனக்கு பண்ணித்தரேன்னார். நான் ஒன்றும் மறந்து சொல்லலை, அவர் அப்படி தான் சொல்லியிருக்காரு. இப்போ சட்டுன்னு 500 வருஷத்தில் முடிஞ்சு போயிடும், சீக்கிரம் வரேன்னார். சாமி 500ங்கிறத ரொம்ப சுலபமாக சொல்லி, அந்த காலத்தில் அவ்வளவு தான். நாம் இருக்கிறது எப்போவோ. ஆனால் சொல்லிட்டு இருக்கிற கதை திரேதாயுகத்தின் கதை. அங்கே ஒருத்தர் 40,000 வருஷம் 50,000 வருஷம் வாழலாம்னா 500ங்கிறதே சின்ன விஷயந்தான்னு வச்சுங்க. ஆனால் இந்த ராஜாவுக்கு காத்துருக்கிறதுக்கு பொறுமை இல்லை. மற்ற ரிஷிஷ்டேஷ்டர்களை கூட்டு புத்திரகாமேட்டி பண்ணிவிட்டார். குழந்தை பிறக்கணும். போயிருந்த வசிஷ்டாச்சாரியர் முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டார். வந்தவருக்கு கோபம், என்னை வரிச்சுட்டு இன்னொருத்தரை வச்சு நீ யாகம் பண்ணியா, பிடி சாபம், நீ நிர்தேகனாக போவாய். நிர்தேகன்னா தேகமற்று போவாய், தேகமே இல்லாத விழுந்துடுவாய்னு சபிச்சார். சாபம் பலிச்சு போச்சு. தேகம் இல்லாமல் விழுந்தான். அவனுக்கு விதேகங்கிற பேர் வந்தது.
நிமிக்கு விதேகன்கிற பேர். ஏன்னா அவருக்கு தேகம் இல்லாத விழுந்துட்டாரோ இல்லையோ. ஆனால் மற்ற ரிஷிகள் சும்மா இருப்பாளா? இவர்களை கொண்டு தானே யாகம் பண்ணியிருக்கான். வசிஷ்டாச்சாரியர் கோவம் தான், நாங்கள் எங்கள் யாக பலத்தால் ஒன்று செய்கிறோம், திரும்ப உனக்கு தேகத்தை கொடுக்குறோன்னா. நிமி சொன்னார், அப்பேற்பட்ட வசிஷ்டரே கோபத்துக்கு ஆட்பட்டு என்னை சபிச்சுட்டார். இனிமேல் இந்த லோகத்தில் இருக்கிறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை, வேண்டாம், விட்டுடுங்கோ, எனக்கு ஒரே ஒரு இடம் கொடுங்கோ. எல்லா மக்களும் கண்ணிமைப்பாளோ இல்லையோ, அவள் எமைக்கிற இடத்துக்குள்ளே சின்னதாக நான் வாழ்ந்தா போரும் என்று நிமி பிரார்த்திக்க, நம்ம எல்லாருடைய கண்ணிமைக்குள்ளேயும் இருக்காளாம். அதனால தான் புராணத்தின்படி கண்ணிமைக்கும் நேரத்துக்குத்தான் நிமிஷம்னு பேர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம இப்போ நிமிஷம்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ, இந்த நிமிஷம் 60 வினாடி. ஆனால் இந்த நிமிஷம் புராண கணக்கு கிடையாது. திருட்டி லவம் இது முதலானது தான் புராணத்தில் கணக்கு. இன்னும் சின்ன சின்ன வினாடியினுடைய பல பகுதிகள் உண்டு. இப்போல்லாம் அதை நாம் போட்டி நடக்கிறச்சே மட்டும்தான் பார்ப்போம். ஓட்டப்பந்தய போட்டி, 4 சக்கர வண்டி ஓட்டுற போட்டி, அப்போல்லாம் ஓட்டுறச்சே கடிகாரத்தை ஓட்டுறா பாருங்க, தொலைக்காட்சியில் காட்டுறாலும் இல்லையோ, வேகமாக ஓடும்னா அது வினாடி மட்டும் இல்லை, வினாடிக்கு உள்ளே இருக்கிற வரைக்கும் ரொம்ப வேகமாக ஓடும் இல்லையோ. ஏன்னா அந்த ஒரு துளி வினாடியில் ஜெயிச்சுறான். இவர் தான் முதல் பரிசு, இவர் தான் 2ஆம் பரிசுன்னா எல்லாரும் அதே வினாடிக்குள்ளேயே இருக்கான். ஆனால் 3 பரிசுங்கிறா. அந்த அளவுக்கு உள்ள பிரித்து கண்டுபிடிச்சிட்டாள். இன்றைக்கி இல்லை, இது புராணத்திலேயே ஒரு வினாடியினுடைய 48 பகுதி கூட சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கண்ணிமைக்கிற நேரத்துக்கு தான் நிமிஷம்னு பேர். நிமிஷம்னு ஏர் வந்ததுன்னா இந்த நிமியால் தான் வந்தது. நிமி மகாராஜா ஒத்தொத்தர் கண்ணிமைக்குள்ளே இருக்கார். இப்போ தேகமற்று போயிட்டார். ரிஷிகள் எல்லாரும் கூடி அவனை கடைய ஆரம்பிச்சா. ஏன்னா அவனிடத்துலேருந்து அடுத்த அரசன் வேணுமே, ராஜ்யத்தை காப்பாற்றுறதுக்கு ராஜா வேணும். நிமியானா தேகம் இல்லாத போயிட்டார். அவரை கடைஞ்சு ஒரு அரசன் பிறக்கிறான். கடையும் போது பிறந்தானோ இல்லையோ, மந்தனம் பண்ணுறதுங்கிறது தான் கடையிறது. சம்ஸ்கிருதத்தில் மந்தனம் அப்படின்னு சொன்னால் கடைதல். மந்தனம் பண்ணி பிறந்தபடியால் அந்த தேவி பிறக்க போகிறது எதுவோ, ஊர் எதுவோ, அதுக்கு மிதிலாங்கிற பேர் வந்தது. இப்போ ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன், விதேகன்னு அவனுக்கு பேருன்னுட்டு. அந்த ஊருக்கும் பிறந்தவனுக்கும் மிதிலான்னு பேர். அதே போல் அவங்கிட்டேந்து ஒரு பிள்ளை பிறந்தானோ இல்லையோ, பிறந்தபடியால் ஜனகன்னு பேர். இப்போ சீதையனுடைய 3 பேரும் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குமே. விதேகனுக்கு பிறந்தபடியால் வைதேகின்னு பேர், ஜனகமன்னவனுக்கு பிறந்தபடியால் ஜானகின்னு பேர், மிதிலா தேசத்துக்கு பிறந்தபடியால் மைதிலின்னு பேர். 3 பேருக்கு இப்போ அர்த்தம் கிடச்சுடுத்தா. நிமி மகாராஜாவை கடையர்ச்சே பிறந்தது தான் மிதிலா. பிறந்தபடியாலே ஜனகன் உயர்ந்தவனாக நிமி மன்னவனுடைய அவன் தேகம் இல்லாமல் இருந்தபடியால் விதேகன், அவன் பொண்ணுங்கிறதுனால வைதேகி. பெண்ணுன்னா நிமியனுடைய நேர் பெண் அல்ல. அதுக்கப்புறம் பல தலைமுறைகள் கழிச்சு நம்ம சீதனுடைய தந்தையார் யாருன்னா ஜனகன்னு சொல்லுவோம் இல்லையோ, அவர் ஒத்தருக்கு ஜனகன் அல்ல, அவளுக்கு முன்னாடி 6 அரசர்களுக்கு ஜனகன்னு தான் பேர். அப்படியே சுவாமி, அப்போ இவருக்கு வேற பேர் இருக்கான்னா, சீதையனுடைய தந்தையார் பேர் என்னன்னா சீரத்வஜ ஜனகன்னு சொல்லணும். சொன்னா தான் சரியாக படிச்சிருக்கா. ஓஹோ, இவர் புராணம் கேட்டு வந்திருக்கார், 7 நாள் முன்னாடி தெரியாது, 7 நாளைக்கு அப்புறம் தெரிஞ்சு விட்டார் அப்படின்னு எல்லாரும் ஒத்துப்பா. ததா சீரத்வஜோ ஜக்ஞே யஜ்ஞார்த்த கர்ஷதோ மகீம் சீதா சீராகிரதோ ஜாதா தஸ்மாது சீரத்வஜா ஸ்மிருதா. 6வது தலைமுறை சீரத்வஜன், அவனுக்கும் ஜனகன்னு பேர், பட்ட பேர்னு வச்சுங்களேன். எல்லாருக்கும் ஜனகன்னு பேர். கடைசியாக சீரத்வஜன், அவனுக்கு ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் இல்லை. அதனால யஜ்ஞசாலையை கடைந்து புத்திரகாமேட்டி யாகம் பண்ணலாம். தன் கலப்பையை வச்சு உடறத்துக்கு ஆரம்பித்தார். சீதா லாங்கல பத்ததி, கலப்பை நுனி கோடா போச்சு இல்லையோ, அதுக்கு தான் சீதான்னு பேர். அந்த கோடு ஒரு இடத்துல தட்டி நின்று பூமியிலிருந்து சீதை பிறந்தபடியால் அவளுக்கு சீதாங்கிற பேர் வந்தது. மொத்தம் 4 பேர் சீதைக்கு பிரசித்தமான பேர். வைதேகி, ஜானகி, மைதிலி, சீதா. இந்த 4த்துக்கும் இப்போ என்ன காரணம்னு தெரிஞ்சுட்டோம். ஏன்னா பெரியோர்களுக்கு பெயர் காரணம் ஏன்னு தெரிஞ்சுனா அப்போ தான் கதை புரியும். கதையை கேட்டால் ஓ இதனால தான் பேரா அப்படின்னு தெரிஞ்சுடுவோம். சாமி, நீ ராமன்னு ஏன் பேர் வந்ததுன்னு சொல்லலையேன்னா, ரமயதீதி ராமஹா, காண்பவர்களுடைய மனத்தை ஆனந்தப்படுத்துகிறாரோ இல்லையோ, ரமயதீதி ராமஹா. ரமணம்னா ஆனந்தம் இல்லையா, ஆனந்தப்படுறது. அவர் திருமேனியை சேவிச்சாலே அந்த அழகை பார்த்தாலே ஆனந்தம் வந்துருமா. அதனால தான் ரமயதீதி ராமஹா சீதா லாங்கல பத்ததி என்று நிமிச்சரித்திரம் தெரிவித்தார். இத்தோடே சூரிய வம்சத்தினுடைய சரித்திரம் பார்த்துட்டோம். எனக்கு கீழே சொல்லியிருக்கேன், சர்கஸ்ச பிரதிசர்கஸ்ச வம்சோ மன்வந்தராணிச்ச வம்சானுச்சரித்தஞ்சேதி புராணம் பஞ்சலக்ஷணம். புராணம்னு சொன்னாலே வம்சங்களை பற்றி சரித்திரம் சொல்லணுமோ இல்லையோ. சூரிய வம்சம் எடுத்து அடுத்து சந்திர வம்சத்தை பற்றி சொல்கிறார். பிரம்மாவிடத்திலேருந்து பிறந்தவர் தான் அவரும். சந்திரன் பிறந்தார், சந்திரன் வம்சத்தில் புரூரவா பிறந்தார், புரூரவன் வம்சத்தில் குஷாம்பன் பிறந்தார், குஷாம்பனுக்கு காதிங்கிறவர் பிறந்தார். இப்போ நம்ம காதி சரித்திரத்தை பார்க்க போகிறோம். காதியினுடைய கடை பார்த்துட்டா 2 பேரை பற்றி தெரிஞ்சிடும்.
ஒன்று விஸ்வாமித்திரரை பற்றியும் தெரிஞ்சு விடலாம், இன்னொன்று பரசுராமரை பற்றியும் தெரிஞ்சு விடலாம். அப்போ ராமன் சூரிய வம்சத்தில் பிறந்தவர், காதி விஸ்வாமித்திரர் இவர்கள் எல்லாருமே சந்திர வம்சத்தில் பிறந்தவா. இப்போ பரசுராமருடைய சரித்திரம் சொல்ல போகிறார். காதிக்கு ஒரு மனைவிக்கு ஒரு பெண்ணு பிறந்தா, அவளுக்கு சத்தியவதின்னு பேர். நல்லா ஞாபகம் வச்சுங்கோ, இந்த கதை அப்படியே சட்டுன்னு குழப்பி விட்டுடும். நீங்கள் கேட்டுட்டே இருக்கிறதுக்குள்ளே என்னதுன்னே புரியாது போடும். அதனால் இந்த கதையை கொஞ்சம் நல்லா நிமிர்ந்து உட்காந்து மனசில் வாங்கிட்டு கேட்கணும். சந்திரவம்சம், சந்திரனுக்கு புரூரவா பிறந்தார், குஷாம்பர் பிறந்தார், குஷாம்பனுக்கு காதி பிறந்தார். காதி மனைவி 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு பெண் பிறந்தாள். அந்த பெண்ணுக்கு சத்தியவதி என்று பேர் வைத்தார்கள். சத்தியவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. இப்போ இவர்களெல்லாம் க்ஷத்திரியர்கள், ஆனால் ரிச்சிகருங்கிற பிராமண ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. ரிச்சிகரும் சத்தியவதியும் நன்னாத்தான் கொடுத்தனம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு நாள் சத்தியவனுடைய தாயார், அதாவது காதியினுடைய மனைவியெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு ரிஷியை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறச்சே ரொம்ப நாளாக இந்த அம்மாவுக்கே ஒரு குறை, நமக்கு பொன் பிறந்ததே தவிர பிள்ளை பிறக்கவே இல்லையே. சரி, மாப்பிள்ளை நல்ல ரிஷியாக இருக்கார், பெண்ணுக்கும் குழந்தை பிறக்கணும், நமக்கும் ஒரு ஆண் பிள்ளை பிறக்கணும், அதுக்காக ஒரு பாயசம் கேட்போம், சரு கேட்போம், அவர் அதை நன்னா பூஜித்து கொடுத்தாருன்னா நம்ம சாப்பிட்லான்னு நினச்சிட்டு கேட்டா. அதே மனைவி போய் கணவனிடத்தில் கேட்க, சத்தியவதி கேட்டதுக்கு 2 சரு பண்ணி கொடுத்தார் அவர். இந்த உங்கள் அம்மாவிட்ட இதை கொடு, நீ இதை சாப்பிடு. அது எதுக்காக அப்படி கொடுக்குறார்? பிராமணனுக்கு தகுந்த பிராமண பிள்ளை பிரம்ம தேஜஸோட பிறக்கிறதுக்கு ஒரு பாயசம், க்ஷத்திரியனுக்கு தகுந்த நாட்டை காக்கிற சக்தியோட கோபத்தோட பிறக்கிறதுக்கு இன்னொரு பாயசம். இந்த 2ஐயும் ஏற்படுத்தி மனைவி இடத்தை கொடுத்தார். மனைவி ஜாகிரதையாக 2 இடத்துல வச்சுட்டு, தாயே இது ஒன்னது இது என்னதுன்னு சொன்னால் தாய்க்கு சட்டன்னு ஒரு எண்ணம் வந்தது. என்னதான் இருந்தாலும் தம் மனைவிக்குத்தானே உயர்த்தியாக பண்ணியிருப்பார். ஆகையால் ஒன்று செய்வோம், நம்மளுது அவளிடத்தில் நகர்த்தி வச்சுட்டு அவளுதை நாம் சாப்பிட்டுடுவோம் அப்படின்னு நினச்சின்னு சரு மாற்றப்பட்டது. இது விஷயமே தெரியாது, பெண்ணுக்கு இது தெரியாது. அம்மா தானே இந்த தப்பை பண்ணிட்டு போயிட்டா, எடுத்து சாப்பிட்டாச்சு. 2 பேரும் கர்ப்பம் தரித்தார்கள். கர்ப்பத்தை பார்த்த மாத்திரத்தில் ரிச்சிகர் கண்டுபிடிச்சிட்டார். பெண்ணே, கொடுத்த சரு எங்கோ மாறி இருக்கிறது, என்ன தவறிழைத்தாய்ன்னு கேட்டார். அடி, எனக்கு ஒன்றுமே தெரியாதே, வெச்சதை தவிர எனக்கு தெரியல. அப்போ உன் தாய் தப்பு பண்ணியிருக்கா. என்னிடத்துல நம்பிக்கை இல்லாத எப்போ பண்ணாலோ, நான் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற பிராமணன், உனக்கு உயர்ந்த பிள்ளை பிறக்கணும், அவளுக்கு தாழ்ந்த பிள்ளை பிறக்கணுங்கிற எண்ணம் இல்லை. எப்போ மாத்தினியோ இப்போ நீ படத்தான் போகிற. பெறப்போகிற பிள்ளைக்கு அதீத கோபசாலியாக இருக்க போகிறான், உன்னால் அதை தாங்கவே முடியாதுன்னா. அவள் கையில் காழ்ந்து விழுந்து மன்றாடினான், எப்படியானு இந்த பிள்ளை பிறக்காமல் நல்ல பிள்ளையாக மாற்றிடும். என்னால் முடியாது, இது தெய்வம் தான் பார்த்த வேண்டும். நான் ஒன்று வேணா செய்கிறேன், தள்ளி போடுறேன். அப்போது இந்த பிள்ளை சாத்விகனா பிறக்கட்டும், இவனுக்கு பிள்ளை பிறக்கிறது நான் ஏற்கனவே சொன்னா போல கோபிட்டனாக பிறப்பார் என்று மாற்றி விட்டார். அப்போ இவா 2 பேருக்கும் பிறந்தவனுக்கு தான் ஜமதக்னின்னு பேர். ஜமதக்னி சாத்விகராக பிறந்துட்டார். ஆனால் ஜமதக்னிக்கு பரசுராமர் பிறந்தாரோ இல்லையோ, அவர் அதீத கோபவானாக பிறந்துட்டார். ஆனால் பிறப்பாலே பரசுராமர் பிராமணராக இருந்தாலும் சரு மாற்றப்பட்டபடியால் க்ஷத்ரியனுடைய கோபத்தோட ஆவேசத்தோட பரசுராமர் இருந்துட்டார். ஆனால் இன்னொன்று என்னாச்சு, இப்போ காதி மாற்றி சாப்பிட்ருக்காளோ இல்லையா அவளுடைய மனைவி, அவளுக்கும் கர்ப்பம் ஏற்பட்டது, குழந்தை பிறந்தார். அவர் தான் விஸ்வாமித்திரர். குஷிகவன்னா குஷிகன் கௌசிகன்னு சொல்கிறோம் இல்லையோ. அப்போ விஸ்வாமித்திரர் பிறப்பாலே க்ஷத்ரியனாக இருந்தாலும் அவர் பிறக்கரிச்சே க்ஷத்ரியன், ஆனால் பிரம்ம தேஜஸோட பிரம்ம ரிஷியாக மாறி போயிட்டாரோ இல்லையோ. ஏன்னா அவருடைய சருவும் மாறி போச்சு. இந்த இடத்துல பிராமணருக்கு பிள்ளையாக பிறந்திருந்தாலும் க்ஷத்ரியனுடைய கோபம் பரசுராமருக்கு, அந்த இடத்துல க்ஷத்ரியனுக்கு பிள்ளையாக பிறந்திருந்தாலும் பிராமணனுக்கு இருக்கிற தபஸில் ஆசை, ரிஷியாக இருக்கிறதுல ஆசை விஸ்வாமித்திரருக்கு. இந்த 2 தான் இவா 2 பேருடைய கதை. அப்போ பரசுராமர் கதையும் ஒன்றே ஒன்று நன்னா தெரிஞ்சுக்கணும், தப்பி தவறி இன்னொருத்தருக்கு வச்சிருக்கிறத நாம் சாப்பிடப்படாது. இது வரைக்குமானு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ. இந்த கதையினால் நாம் எதை புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ சுவாமி, அவரவர்கள் உணவை அவரவா சாப்பிடுவோம், கிடைச்சா சாப்பிடுவோம், இல்லை பெசாமல் இருக்கிறது சால நன்று. அந்த மாதிரி இருக்க முடிஞ்சுட்டா ஏகாதசி வந்துடும்னா இருந்துட முடியறதா? இல்லைன்னா பட்னி இருந்தால் நன்னாத்தான். கடைசி பட்சம் ஒருவேளை ஆகாரத்தையோடையா நிறுத்திட்டோம்னா நன்னா இருக்கும். ஆனால் ஒன்று நிச்சயமாக, ஒருவேளையோ சாப்பிடாமலோ இருந்தோம்னால் உடம்பில் அன்றைக்கி சக்தி இருக்காது. அப்போ அன்றைக்கி வேறு எந்த வேலையும் வச்சுக்கூடாதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான் முடியுமே தவிர நான் ஓடி ஆடணுங்கிறதுக்காக மாற்றிடக்கூடாது. அப்படி ஒருவேளை நிர்பந்தம் ஏற்பட்டால் கூட பழத்தை சாப்பிட்டுண்டோ மற்றுமுண்டான நீராகாரத்தை உண்டு கொண்டோ இருக்கணும். வயசானவர்கள்னால் எப்பவுமே சாஸ்திரம் ஒத்துக்கும், குழந்தைகள்னால் ஒத்துக்கும், வியாதி பீடித்தவாள்னால் ஒத்துக்கும். ஆனால் அது ஏன் எவ்வளவு தூரம் ரொம்ப கெட்டியாக விடாப்பிடியாக பிடிக்கிறது தெரியுமோ சாஸ்திரம்? எங்கேயான ஒரு இடத்துல தளர்த்தினா நாம் மொத்த பேருமே உடம்பு சரியில்லாதவான்னு அதுக்குள்ளே போய் உட்காந்து விடுவோம். இப்படி ஒன்று ஜமதக்னி, அவருக்கு பரசுராமர் பிறந்தார். 2 சரித்திரம் பரசுராமரை பற்றி சொல்லப்படுறது. ஒன்று பரசுராமனுடைய தாய் ரேணுகா தேவி, ஜமதக்னியனுடைய பத்னி. ரேணுகா தேவியை
தலை அறுத்தார்னு கேள்விப்படுறோம் இல்லையோ, அது ஒரு சரித்திரம் சொல்கிறார். அதற்கு முன்பாக கார்த்தவீர்யார்ஜுனனோட பரசுராமுக்கு ஏற்பட்ட வைரம். பரசுராமனும் பகவானுடைய அவதாரம், ராமனும் பகவானுடைய அவதாரம், கார்த்தவீரியனும் பகவானுடைய அவதாரம். கார்த்தவீர்யார்ஜுனனுக்கு 1000 கைகள். தன் கைகளால் அணையாட்டம் கட்டினானால் நதி ஜலமே ஓடாது, ஒரு பக்கம் தேங்கி நின்றுடும். ஒரு தடவை இவன் நர்மதை ஆற்றிலே விளையாடி கொண்டிருக்கும் போது ஆற்றங்கரையில் ராவணன் சிவலிங்கத்தை வைத்து பூஜை பண்ணிட்டார். அப்போ இவன் கையை இப்படி வச்சு தடுத்தான். தண்ணீர் ஒரு பக்கம் அணைக்கட்டின மாதிரி போச்சு. சிவலிங்கம் அடிச்சுன்னு படுத்து. ராவணனுக்கு கோபம், வேகமாக வந்து இவனோட சண்டைக்கு கூப்பிட்டான். அப்போ ஒரு பூச்சி பிடிக்கிற மாதிரி பிடிச்சு, ஒரு சின்ன குரங்க பிடிக்கிற மாதிரி ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி பாகிஷ்மதி பட்டணத்தினுடைய வாசலில் தொங்க விட்டு தன் ஊர் மக்கள்லாம் பொருட்காட்சி பார்க்கட்டும்னு இந்த ராவணனை வச்சுட்டான் கார்த்தவீரியன்.